ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசையினுடைய வெளிப்பாட்டில் அவர் சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய தைரியம், பலம், பலவீனம் அது அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு, வாக்களித்த பிறகு தான் அதெல்லாம் சொல்லுங்கள். அதாவது எல்லா மாவட்டத்திலையும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட மொத்தத்தில் அவங்க ஒரு 4 லட்சம் பேர்கிட்ட எதிர்பார்க்குறோம். பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்கிற எல்லா காரியங்களையும் எதிர்த்து தான் இருக்கும். ஆளுங்கட்சிக்காரங்க இப்போ முதலமைச்சர் வராங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடி கட்டுவாங்க, போலீஸ்காரன் ஒன்றுமே கண்டுவிட மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் வரும்போது கொடி கட்டக்கூடாதும்பாங்க, பேனர் வைக்கக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி இவ்வளோ எல்லா வேலையிலையும் அவங்க ஆளுங்கட்சி தரப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு எதுனா இது ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கும், பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து எல்லோரும் கலந்து கொள்ளலாம். இந்த மாநாட்டில் வந்து முருக பக்தர்கள் மாநாடு, திமுகவை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் கலந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், திமுக கூட்டணி, எங்கள் கூட்டணியை பற்றி பேசும்போது சொன்னேன், திமுக தனியாக நிற்க தயாராக. இப்போ சொல்ல திமுக தனியாக நிற்க தயாராக. அதான் என்னுடைய கருத்து. அவங்க தனியாக நிற்கட்டும், அவங்கள தான் கேட்குறேன். அவங்க இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தானே பலமான கூட்டணின்னு சொல்கிறாங்க. அந்த பலமான கூட்டணி அல்ல பலமான கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, தனியாக நிற்கட்டும். நாங்கள் பலம் இல்லைன்னு அவங்க தானே சொல்கிறாங்க. நாங்கள் பலம் இல்லை, இந்த கூட்டணி பலமான கூட்டணி இல்லைன்னு அவங்க தானே சொல்கிறாங்க. அவங்க பலமான கட்சி, ஆளுங்கட்சி, தனியாக நிற்கட்டும்.